ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாமந்தி ஆசாசியாக ராஜாராணி பொம்மை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அர்ஜுன் கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு அரசியம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் கண்டிப்பாக இதை நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னு தெரிஞ்சால் என் மூஞ்சிலேயே அதை தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதனால் நீ இந்த கிஃப்ட்டை கொடு. நீ எத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருக்க, கண்டிப்பாக நீ இந்த கிஃப்ட்டை கொடுத்தா அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ அர்ஜுனும் சரி சாமந்தி, நான் இதை போயிட்டு அம்மா கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனும் அந்த கிஃப்ட்டை கொண்டு போயிட்டு அரசி கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அரசி அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. நல்லா தான் இருக்குது, பரவாயில்லையே, உனக்கு கூட கிஃப்டெல்லாம் செலக்ட் பண்ண தெரியுது அப்படிங்கிற மாதிரி அரசி சொல்ல, இது கேட்டதுமே மகேந்திரன் சொல்கிறாங்க, அர்ஜுனை நீங்கள் என்ன நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையே பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்குமே அந்த பொம்மை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அரசியும் அந்த பொம்மை கழுத்தில் இருக்க செயினை தான் பார்க்குறாங்க. என்னது இது, இந்த நெக்லஸ் வந்து ராணியோட நெக்லஸ் மாதிரியே இருக்கே, அப்படியே இருக்கே, இதுக்கு தானே நம்ம இவ்வளோ நாளாக ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசி அந்த பொம்மையில் உள்ள நெக்லஸே பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு பி கிரேட்டில் வைக்க சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்ததாக காட்டுராஜா வராரு. காட்டுராஜா வந்து அரசிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டை பார்த்ததுமே அரசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதில் ராணியோட டூப்ளிகேட் நகை தான் இருக்குது. அப்போ காட்டுராஜா சொல்கிறாங்க, மேடம் இது ராணியோட நகை தான், ஆனால் இது ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட். கண்டிப்பாக ஒரிஜினலை நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுராஜா சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம அர்ஜுன் வந்து அரசியமாக அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்க இல்லையா, அதனால நம்ம அர்ஜுன் சாமந்திக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தியை தேடி ஓடுறாங்க. சாமந்தி கிட்ட சொல்கிறாங்க, அம்மாவுக்கு நீ கொடுத்த கிஃப்ட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப தேங்க்ஸ் சாமந்தி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ நம்ம சாமந்திக்கு கோவம் வந்து அர்ஜுனை தள்ளி விட்டுறாங்க. என்ன அர்ஜுன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இந்த சைடு நம்ம அரசிக்கு வந்து அர்ஜுன் கொடுத்த பொம்மையில் இருக்கிற நகை மேலே தான் கண்ணாக இருக்குது. எப்படி அந்த ராணியோட நகை எக்ஸாக்டடாக வரைஞ்சிருக்க முடியும், யார் இந்த பொம்மையை விற்றுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது அர்ஜுன் கொடுத்த அந்த பொம்மையை எடுத்து ஏ கிரேட்டில் வைக்க சொல்லிடுறாங்க. இந்த சைடு ஃபங்க்ஷனுக்கு ரோஜா வராங்க. ரோஜாவை உள்ளேயே அனுமதிக்க மாட்டுறாங்க. அப்போ அரசியம்மா சொல்கிறாங்க, தேவையில்லாதவங்களெல்லாம் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஜாவை துரத்துறாங்க. அப்போது ஆதவ் வந்து சொல்கிறாங்க, அம்மா இவங்க நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தாம்மா, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஜாவை பற்றி நிறைய சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அரசி, என்னது இது, ஆதவ் வந்து இந்த பொண்ணுக்கு இவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ஆதவுக்காக அந்த பொண்ணை உள்ளே கூப்பிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஆதவ் வந்து ரோஜா கிட்ட சொல்கிறாங்க, ரோஜா சாரி, எங்கள் அம்மா வந்து எதோ தெரியாமல் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. அதுக்கு ரோஜா சொல்கிறாங்க, இட்ஸ் ஓகே ஆதவ், எப்படியோ உன்னோட ஃபங்க்ஷனுக்கு என்னை உள்ளே விட்டாங்களே, அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ தான் சாமந்தி வந்து ரோஜாவை பார்த்துறாங்க. என்னது இது, அக்கா ஆதவ் சார் கூட இவ்வளோ க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தி செண்பகம் ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. படிக்க போகிறேன்னு போய் சொல்லிட்டு நம்ம ரோஜா பண்ணுற வேலையெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக சாமந்தி ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அப்போது நம்ம செண்பகம் வந்து சாமந்தி கிட்ட கேட்குறாங்க, பேசாமல் ரோஜா கிட்ட நீ எப்படிங்க வந்துன்னு கேட்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சாமந்தி சொல்கிறாங்க, வேணாம்மா இப்போதைக்கு நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம், இப்போ கேட்டால் அது தப்பாகிடும், விடுங்க அப்புறமேட்டுக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அரசிக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா ஆதவ் வந்து ரோஜா கிட்ட ரொம்பவே க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னது இது, ஆதவ் எதுக்காக இந்த பொண்ணுக்கிட்ட இப்படி வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான், வர வர ஆதவ் அர்ஜுன் மாதிரி மாறிக்கிட்டு வரான், அர்ஜுன் தான் நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா இப்போ ஆதவும் அதே வழியில் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கு செம்ம கோவம் வருது. இன்னொரு பக்கம் திக்ஷாவை தான் ஆதவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரர் வந்து தமிழரசிக்கிட்ட ஆர்டர் போட்டிருப்பாங்க இல்லையா, அதனால கோடீஸ்வரர் வந்து தமிழரசிக்கிட்ட கேட்பாங்க, என்ன அரசி நான் சொன்ன டீலிங்கெல்லாம் நீ மறந்துட்ட போல, இங்கே பாரு இப்போ ஒன்று கெட்டு போயிடல, இப்போ கூட திக்ஷா தான் ஆதவுக்கு நீ எல்லாரும் முன்னாடி சொல்லி ஆகணும், அப்படி இல்லை இந்த ஒரு ஃபோட்டோ வச்சு உன்னோட தலையெழுத்தையே நான் மாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோடீஸ்வரன் வேற ஒரு பக்கம் நம்ம அரசியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆதவ் என்னன்னா ரோஜா கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அரசியோட அண்ணன் ஒய்ஃப் ஈஸ்வரி வந்து கோடீஸ்வரர் கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க நடக்குதுங்க, நம்ம பொண்ணு ஆதவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய திட்டங்கள் போட்டுட்ருக்கோம், ஆனால் ஆதவ் பண்ணுற வேலையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ஆதவை பார்க்க சொல்கிறாங்க. அப்போ கோடீஸ்வரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, விடு ஈஸ்வரி, பேசிட்டு தானே இருக்கான், பேசிட்டு போட்டோம், ஆனால் கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது திக்ஷா கூட மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கோடீஸ்வரன் வேறு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அர்ஜுன் வந்து அரசிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அம்மா நான் கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அரசி சொல்கிறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் அந்த கிஃப்ட்டை எடுத்து ஏ கிரேடில் வச்சேன், அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ எப்படி அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்த, யார்கிட்ட வாங்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது
நம்ம அர்ஜுன் வந்து யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக சாமந்தி தான் இந்த கிஃப்ட்டை பண்ணி கொடுத்தா அப்படின்னு தெரிஞ்சால் அம்மா கோவத்தில் இந்த பொம்மையை உடச்சி போட்டாலும் உடச்சி போட்டுருவாங்க. அதனால நம்ம இப்போதைக்கு எந்த ஒரு உண்மையுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து சமாளிக்கிறாங்க. இல்லைம்மா, நான் ரோடோரமாக போய்கிட்டு இருந்தேன், அப்போது ஒருத்தவங்க அந்த பொம்மையை விற்றுட்டு இருந்தாங்க. சரி, இந்த பொம்மை ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவோம் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுன் வந்து பேச்சை மாற்றிடுறாங்க. நம்ம அரசிக்கு மண்டையே வெடிக்குது. எப்படி ராணி கழுத்தில் இருக்கிற நெக்லஸ் வந்து எக்ஸாக்டடாக இப்படி வரைஞ்சிருப்பாங்க? கண்டிப்பாக இந்த பொம்மை யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கும் இந்த நெக்லஸ்க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அது யார் என்னங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசி மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம அர்ஜுன் வந்து சாமந்தி கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி அம்மாவுக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மை யார் செஞ்சா எங்கே வாங்கினேன்னு கேட்டு நீ சாவடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சாமந்தி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு சாமந்தி சொல்கிறாங்க, இங்கே பார் டிரைவர் பையலே, என் காரணத்து கொண்டும் நான் தான் அந்த பொம்மையை செஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கிற உண்மையை மட்டும் நீ சொல்லிடாத. அப்படி சொல்லிட்ட அவ்வளவு தான், நான் இந்த வீட்டிலே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட அர்ஜுன் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது சாமந்தி, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தியை அர்ஜுன் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, இந்த ஃபங்க்ஷனில் நம்ம அர்ஜுன் வந்து அரசியோட இளைய மகன் அப்படிங்கிற விஷயம் நம்ம சாமந்திக்கு தெரிய வரும்னு பார்த்தா அதையும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போதைக்கு உண்மை தெரிய வேணாம், போக போக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க போல். ஆனால் நம்ம சாமந்திக்கு வந்து அர்ஜுன் இந்த வீட்டோட இளைய வாரிசு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா சாமந்தி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு நம்ம மகேந்திரன் பார்வதியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியெல்லாம் வாழ வேண்டியவா பார்வதி நீனு, ஓரமாக ஒரு வேலைக்காரி மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் ரொம்பவே மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அரசி வந்து மகேந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மகேந்திரன் சொல்கிறாங்க, இல்லை அரசி, நான் பழசெல்லாம் நினச்சி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம அரசி சொல்கிறாங்க, பழசெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்திலே வரக்கூடாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி மகேந்திரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம பார்வதி வந்து எல்லா விஷயத்தையுமே மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு ஒரு வேலைக்காரியாக தான் இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படா அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் வெளியில் வரும்னு இருக்குது. நம்ம ஆதவ் அர்ஜுன் உண்மையாகவே அரசியோட பசங்க தானா, அப்படி இல்லைனா இதுக்கும் பார்வதிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லிட்டு போக போக எபிசோடில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் ரோஜா செம்ம கடுப்பில் இருக்காங்க. ஏன்னா அரசிக்கு வந்து ஆதவ் ரோஜா கூட நெருங்கி பழகிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால ஆதவ் கிட்ட சொல்கிறாங்க, ஆதவ் நீ கொஞ்சம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து நடந்துக்கோ, கண்ட பொண்ணுங்களோடலாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை நம்ம ரோஜா வந்து கேட்டுருவாங்க, ஓஹோ நான் வந்து இல்லாதப்பட்டவ அப்படிங்கிற மாதிரி என்னைய சொல்லி அசிங்கப்படுத்தி என்னைய ஒதுக்கி வச்சிட்ருக்கீங்களா? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக என் வீட்டு வாசலில் வந்து நீங்கள் நிற்க தான் போகிறீங்க, அது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா ஒரு பக்கம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அதை வந்து ரோஜா கிட்ட சொல்கிறாங்க, ரோஜா ஐம் சாரி, எங்கள் அம்மா வந்து ஏதோ தப்பாக பேசியிருந்தேன், நீ மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ரோஜா சொல்கிறாங்க, கவலைப்படாத அதோ, போக போக இந்த ரோஜா யாருன்றது உனக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டதுமே ஆதவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி என்ன ரோஜா நீ பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ரோஜா சொல்கிறாங்க, போக போக நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாத புதிர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சாமந்தி வந்து அக்கா கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஜா பின்னாடியே போகிறாங்க. ஆனால் ரோஜா வந்து சாமந்தியை கண்டுக்கவே இல்லை. என்னமோ அவங்க பெரிய ஹை கிளாஸ் மாதிரி தான் ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ரோஜா பண்ணுற வேலையெல்லாம் நம்ம சாமந்திக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இதுக்கப்புறம் கத்திக்கலத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.